கிராமம் தழுவிய கட்டமைப்பையும் கட்சி ரீதியாக ஏற்படுத்தி கட்சியை பலப்படுத்தி வளர்த்தவர். சமீபமாக சில ஆண்டுகளாக உடல்நல குறைவாலே மருத்துவமனையில நோயிட்டு இருந்த கஷ்டப்பட்ட அவர் திருப்பி வருவார் என்று எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்தோம். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம். அவருடைய மறைவு மிகப்பெரிய துயரம் தரக்கூடியது. தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே நெஞ்சங்களிலே திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகமாக இருந்தாலும் சரி, என்றென்றைக்கும் விஜயகாந்த் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க. எனக்கு 30-35 வருஷமா அவர் நன்றாக அறிவேன். நிறைய நிகழ்ச்சிகள்ல சினிமா நிகழ்ச்சி, அரசியல் நிகழ்ச்சி, என் வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். இப்படி பல தடவை நாங்கள் சந்தித்து பேசி ஒன்றாக பல நேரத்தில் பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. இந்த பசுமையான நினைவுகள் அவையெல்லாம் இப்பவும் மிகுந்த அன்பா இருப்பார். நானும் அவர் மேல ரொம்ப பிரியமா இருப்பேன். போன வருஷம் கூட போய் வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அவரோட பழகிய நாட்கள், பசுமையான நாட்கள், என்றும் நினைவில் நிறுத்தக்கூடிய நாட்கள்.